நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்ட்டு தம்ப வச்சே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க. ஆக்ட்ரஸ் கவிதாவ பத்தி தான் எல்லாரும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவங்கள பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நடிகை கவிதாவை கண்டிப்பா 90sல இருந்து பல பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். அண்ட் 2K கிட்ஸ் கூட இவங்கள வில்லியாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அப்பல இருந்து இப்ப வரைக்கும் தொடர்ந்து இவங்க நடிச்சுட்டு தான் இருக்காங்க. வெள்ளைத்திரையிலும் சரி சின்ன திரையிலும் சரி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை ரொம்ப ஆப்டாவும் ரொம்ப அழகாவும் நடிச்சுட்டு போவாங்க. அப்படிதான் இப்போ சமீபத்துல இவங்க நடிச்சுட்டு வர ஒவ்வொரு சீனுமே இவங்களுக்கு ஒரு நல்ல பேரையும் புகழையும் வாங்கி தந்திருக்குன்னே சொல்லலாம். அந்த வகையில இவங்களுக்கு மாமியார் ரோலா இருக்கட்டும் இல்லைன்னா அம்மா ரோலா இருக்கட்டும் எந்த ரோல் கொடுத்தாலுமே ரொம்ப சூப்பரா நடிப்பாங்க. ஆனா இவங்களை பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப யங்கா இருப்பாங்க. இவங்களுடைய வயசு கேட்டா எல்லாரும் ஷாக் ஆயிடுவீங்க. ஆமாங்க, இவங்களுக்கு 40+ இதுதான் ஆகுது. சோ இந்த வயசுலயும் இவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யங்கா இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன, அண்ட் இவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க, அந்த தம்பிலே இவங்க விஜயோட தங்கச்சி அப்படின்னு சொல்லியிருப்போம். அண்ட் அது எப்படி இது எல்லாத்தையுமே தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம். கவிதா அவர்களுடைய ஃபுல் நேம் கவிதா சோலைராஜன். இவங்க பாத்தீங்கன்னா சேலமை சேர்ந்தவங்க. குடும்பமும் பாத்தீங்கன்னா வெள்ளி வியாபாரம் தான் பண்ணிருக்காங்க. வெளியில கொலுசு பண்றது பாத்திரம் பண்றது இது எல்லாமே குடும்பமே பண்ணி இருந்திருக்காங்க. இவங்க ஜூன் 5ஆம் தேதி தான் பிறந்திருக்காங்க. இப்ப இவங்களுக்கு வயசு 41 வயசு ஆகுது. இவங்களுடைய அம்மாவுடைய ஆசையை தான் இப்ப இவங்க நிறைவேற்றிருக்காங்க. என்னதான் பல பேருக்கும் இவங்களை ரொம்ப பிடிச்சிருந்தாலும் கதாபாத்திரம் ரொம்ப நல்லா பண்ணாலும் இவங்களுடைய அம்மா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலான்ட்டு இவங்களை ரொம்பவே மெருகேத்திட்டே இருக்காங்களாம். அந்த வகையில இவங்களை பாராட்டுறதும் சரி இவங்களை கண்டிக்கிறதும் சரி எல்லாமே இவங்களுடைய அம்மா தானாம். அந்த அளவுக்கு இவங்க அம்மாவே இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாம். அண்ட் இவங்களுடைய அப்பா பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சைலண்டாம். இவங்கள மாதிரியே ரொம்ப சைலண்டா இருப்பாராம். இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுடைய மகளுடைய நேம் ரியா. இவங்களுடைய கணவர் இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காருன்னு சொல்லலாம். ஆனா எந்த இடத்துலயும் இது வரைக்கும் இவங்களுடைய கணவர் பத்தி இவங்க சொன்னதே கிடையாது. அவருடைய போட்டோ கூட காட்டினதே இல்லைன்னே சொல்லலாம். இவங்கள ஆனந்தம் சீரியல்ல இருந்து பாக்குறவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். கோலங்கள் சீரியலையும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. இவங்க சைல்டு ஆர்டிஸ்டாவே நடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ மாமியார் வரைக்கும் ரொம்ப நல்லா பண்ணிட்டு வராங்க. சைல்டு ஆர்டிஸ்டா எப்படி இவங்க நடிக்க வந்தாங்கன்னா இவங்க இருந்த வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு பெரிய கேமராமேன் இருந்திருக்காரு. அந்த காலத்துல அவர் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான படத்துல கேமராமேனா இருந்திருக்காரு. அந்த டைம்ல குழந்தை நட்சத்திரங்கள்லாம் தேவைப்பட்டிருக்கு. இவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டுக்கே போயிட்டு தான் விளையாடிட்டு இருப்பாங்களாம். அந்த சமயத்துலதான் இவங்களை நடிக்க வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த கேமராமேன் நடிக்கவும் வச்சிருக்காரு. சோ ஃபர்ஸ்ட் இவங்க நடிச்ச படம் எதுன்னு கேட்டீங்கன்னா மதுரை மீனாட்சி அப்படின்ற படத்துல ராதா அவர்களுடைய சின்ன வயசு ராதாவா தான் இவங்க நடிச்சிருக்காங்க. சோ அப்பல இருந்து நடிக்க ஆரம்பிச்சு அஞ்சலி படத்திலே இவங்களுக்கு ஒரு முக்கியமான ரோல் கிடைச்சிருக்கு. அதுலயும் சின்ன பொண்ணா தான் நடிச்சிருப்பாங்க. குழந்தை நட்சத்திரமா நடிக்க ஆரம்பிச்சு அதை தொடர்ந்து தாயம்மா, மனைவி வந்த நேரம் இது போல படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. இவங்க அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா ராதிகா அவர்கள்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். ராதிகா அவர்கள் மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்களே தன்னை நினைச்சுக்கிட்டு அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்றது, அவங்கள மாதிரி எங்கனால போறது பேசுறதுன்ட்டு அவங்களுடைய மேனரிசமா அப்படியே ஃபாலோ பண்ணாங்களாம். அப்படிப்பட்டவங்களுக்கு தன்னுடைய மகளுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னும் போது கண்டிப்பா விட்டுருக்க மாட்டாங்க. அதனாலதான் அவங்களுடைய மகளை எப்படியாவது ஒரு பெரிய நடிகை ஆக்கணும்னு முடிவு பண்ணி நடிக்க வச்சிருக்காங்க. சோ வந்த வாய்ப்பை நல்ல முறையில பயன்படுத்தினாங்க நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வகையில ஃபர்ஸ்ட் இவங்க வெள்ளித்திரையில சின்ன வயசுல இருந்து அறிமுகமானாலும் தளபதி விஜய் அவர்களுடைய மாண்புமிகு மாணவன் இந்த படத்துல அவருடைய சிஸ்டர் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. மாண்புமிகு மாணவன் இந்த படம் தளபதி விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான படமா அமைஞ்சதோ அதே அளவுக்கு இவங்களுக்கும் ஒரு முக்கியமான படம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் கூட ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும். ஒரு அண்ணன் தங்கச்சி இருந்தா எப்படி இருப்பாங்க, சண்டை போட்டுட்டு சப்போர்ட்டிவா இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இவங்களுடைய அந்த ரோலும் இருக்கும். அதுக்கப்புறம் இப்படி தளபதியை தொடர்ந்து தல அஜித் அவர்களுடைய முகவரியில அவருடைய ஃப்ரெண்டு கேரக்டரா இருக்கட்டும், வான்மதி படம் இப்படி ஃப்ரெண்டு கேரக்டர்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சீறி வரும் காலை இந்த படத்துல ராமராஜன் அவர்களுடைய தங்கச்சி கேரக்டரும் இவங்க பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் அந்த படத்துல இவங்களை நோட் பண்ணிருக்கீங்களோ கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்படி வெளித்திரையில இவங்க டாப் லெவல்ல வருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டே இருந்த சமயத்துல சின்ன திரைக்கு அப்படியே ஜம்ப் பண்றாங்க. ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ல 1998 வெளியான நிம்மதி உங்கள் சாய்ஸ் இந்த ஷோல தான் ஃபர்ஸ்ட் இவங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இந்த ஷோக்கு அப்புறமா கண்டினியூஸா ஒரு பெண்ணின் கதை, சக்தி இது போல சீரியல்ஸ்லாம் இவங்க பண்ணிருக்காங்க. இதுல சக்தியில பானுப்பிரியா அவர்களுக்கு தான் நடிச்சிருப்பாங்க. இதுல இவங்க ஓனாவே லைவா வாய்ஸ் கொடுத்திருப்பாங்க. அது மூலமா தான் நிறைய விஷயங்கள் இந்த வாய்ஸ்னா என்னது, டப்பிங் பண்றது என்ன அப்படின்றது எல்லாமே இவங்க கத்துக்கிட்டாங்களாம். இவங்க தன்னை தானே ஒரு நடிகையா நினைச்ச தருணம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆனந்தம் சீரியல்ல. இந்த ஆனந்தம் சீரியல்ல இவங்களுடைய ரோல் ரோகிணி. இந்த ரோகிணி
நந்தினி பார்த்தீங்கன்னா இப்போ சிறகடிக்க ஆசை சீரியல்ல ஒரு முக்கியமான கேரக்டரா இருக்கு. அதே மாதிரி தான் அந்த சீரியல்லையும் முக்கியமான கேரக்டரா தான் அமைஞ்சிருப்பாங்க. ஸோ இது கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் மாதிரியும் இருக்கும், பாசிட்டிவா மக்கள்கிட்ட கொண்டு போகணுன்ட்டு ஆரம்பத்தில் இவங்க இந்த சீரியலுக்கு நோ சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் தான் எல்லாருமே வந்து இல்லை நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் பண்ண வச்சிருக்காங்க. இந்த ஒரு சீரியல் இவங்களுக்கு நல்ல பேரும் புகழும் வாங்கி கொடுத்ததுனால கோலங்கள் சீரியலும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வம்சம், வள்ளி, கல்யாணம் முதல் காதல் வரை, இப்போ பார்த்தீங்கன்னா ஆலியா மானசாவுடைய இனியா சீரியல்ல அத்தை கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களுக்கே ஒரு சேலஞ்சிங்காக இருந்த ஒரு கேரக்டர் எதுன்னு கேட்டிங்கன்னா கண்ணெதிரியே தோன்றினா. இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பயங்கரமான சீரியலாகவே இருக்கும். இதில் இந்துமதின்ட்டு வில்லி கேரக்டர் தான் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து வில்லி கேரக்டர் பண்ணணும்னு ஆசையம். ஏன்னா நிறைய பேர் இவங்களை அழ வச்சிருக்காங்க நம்ம ஹீரோயின் நடிக்கும் போது, நம்மளும் கொஞ்சம் அழ வைப்போமே அப்படின்னு நினைச்சுதான் இவங்க வந்து வில்லி கேரக்டர் பண்ண ஆரம்பிச்சாங்களாம். இப்போ வரைக்கும் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இவங்களுடைய இந்த அழகும் சரி, இந்த இளமையும் சரி, த்ரிஷா அவர்கள் மாதிரியே இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்கள எப்படி அப்போ ஸ்க்ரீன்ல பார்த்தாங்களோ அப்படியே தான் இப்போ வரைக்கும் இருக்காங்க. அந்த மாதிரி தான் சின்ன திரையில இவங்களை எப்படி அப்போ பார்த்தோமோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்காங்க. அதையும் தாண்டி இவங்களுக்கு நயன்தாரா அவர்களுடைய ஹார்ட் ஒர்க் ரொம்ப பிடிக்குமாம். சூர்யா அவர்களுடைய வெறித்தனமான ரசிகாவும் இருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கு தளபதி விஜய் அவர்களும் ரொம்ப பிடிக்குமாம். ஏன்னா அண்ணனா அப்போ எப்படி நடிச்சாங்களோ அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் தன்னை மனசாரா வந்து அண்ணா தங்கச்சி இதை தான் நினைச்சிருக்காங்களாம். சூர்யா அவர்களுடைய வாரணமாயிரம் இந்த படம் பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ வரைக்கும் எத்தனை முறை வேணாலும் பார்ப்பாங்களாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா எஸ்கே அவர்களுடைய அமரன் இந்த படம் பார்த்துட்டு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டாங்களாம். ரியாலிட்டியில வந்து இவங்க எந்த அளவுக்கு அந்த குடும்பம் வந்து எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். இவங்களை சின்ன திரை குடும்ப குத்துவிளக்கு அப்படின்னே சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சாரி லுக்கில் தான் இருப்பாங்க. இப்போ இவங்க மகாநதி சீரியலில் ஒரு முக்கியமான ரோல் கொடுக்கறதுக்காக என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இவங்க கொடுக்குறாங்கன்னும் போது ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு கதையோட திருப்பமாக தான் இருக்கும். ஏன்னா வீக்கா ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி அவங்க ரெண்டு பேரும் சேர போறாங்கன்ட்டு. இதுக்கு இடையில தான் இவங்களோட என்ட்ரியும் இருக்க போது. இவங்க வந்து சீரியலை எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவங்க ஓனா யூடியூப் சேனலும் வச்சு ரன் பண்றாங்க. இவங்களுடைய ஸ்கின் கேரா இருக்கட்டும், இவங்களுடைய ஹேர் கேரா இருக்கட்டும், எல்லா கேர்ஸுமே அதுலயே ஃபாலோ பண்றாங்க. அண்ட் இவங்களுடைய பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ, பொண்ணுடைய பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு வராங்க. ஸோ இது வரைக்கும் இவங்க கான்ட்ரவர்சி அப்படின்ற ஒரு விஷயத்துல சிக்கலன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இவங்க கூட தொடர்பு, அவங்க கூட தொடர்புன்ட்டு சின்ன திரையா இருக்கட்டும், வெள்ளி திரையா இருக்கட்டும், யார் கூட நடிச்சாலும் தவறா பேசுற கும்பல் இருக்குதான் செய்யுது. ஆனா அந்த மாதிரி இவங்க எதுலையுமே சிக்கல. ஏன்னா இவங்க வந்தாங்கன்னா இவங்க உண்டு, இவங்க வேலை உண்டு, நடிக்கிறது, புக்ஸ் படிக்கிறது, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போறதுன்ட்டு இதையே தான் இத்தனை வருஷமா பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 25 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில இவங்க இருந்துட்டு வராங்கன்னே சொல்லலாம். இவங்களை பாக்குறவங்க எல்லாரும் கேட்கிற ஒரே கேள்வி, உங்களுக்கு வயசே ஆகாதா? இந்த கேள்விதான் பல பேருக்கும் வந்திருக்கும். அந்த வகையில இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கும் இந்த கேள்வி இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இவங்களுக்கு வெள்ளித்திரையை பொறுத்த வரைக்கும் சின்ன திரையில ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சான். அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப சீக்கிரமா போயிட்டு ரீச் ஆகுறோம். பக்கத்து வீட்டு பொண்ணுன்னு சொல்ற அளவுக்கு எல்லாத்துக்கும் க்ளோஸ் ஆகுறோம். அண்ட் பேரு, புகழ், பணம்ட்டு எல்லாமே கிடைக்குது. அதனால இதுக்கப்புறம் அங்க பாதி இங்க பாதி காலை மாத்தி வைக்காம ஒரே ரூட்ல போகணும்னு நினைச்சுதான் நான் வெள்ளித்திரையை சுத்தமா அவாய்ட் பண்ணிட்டு சின்ன திரையிலே சூப்பரா நடிச்சிட்டு வரேன் அப்படின்ட்டு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. ஸோ கவிதாவை உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும், எந்த சீரியல் ரொம்ப பிடிக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபில பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.